ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நடக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பேதுரை பார்த்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்னைக்கு நிறைய நேரம் இந்த சந்தேகங்கள் வரும்போது நாம் தவறி போகிறோம், குழப்பம் அடைகிறோம், நிறைய குடும்பங்களில் பிரிவினைகள் உண்டாகிறது, பல பாதிப்புகள் அடைகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை துரிதப்படுத்தி அவர்களை படவில் போக அனுப்பிவிடுகிறார். சாயங்கால நேரத்தில் இயேசு மலையில் போய் ஏறி ஜெபம் என்றார். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 4ஆம் ஜாமத்தில் இப்போது இயேசு கடல் மேலே நடந்து போகிறார். அதை பார்த்தோன்னா சீஷர்லாம் பயந்து போகிறாங்க. 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்துன்னா அலறினாங்க. இப்போது அந்த ஆண்டவர் நடந்து வரதை பார்த்து பயப்படுறாங்க, அலறாங்க. அப்போ தான் ஆண்டு சொல்ல, இல்லை நான் தான். அப்போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் நானும் கடல் மேலே நடக்கிறேன். ஆண்டு சொல்கிறார், வா நடந்து வா. பாருங்கள், இவ பேதுரு கடல் மேலே நடந்து போகிறார். இயேசு கடல் மேலே நடக்கிறது நியாயம். ஏன்னா தேவகுமாரன், அவர் அண்ட சலாச படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்குனவர் அவர் தான். ஆனால் இவர் சாதாரண மனுஷன், அவன் ஒரு மீன் பிடிக்கிறவன். அவன் பாருங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, நீரே ஆனால் நடந்து வர ஆண்டவரே வான்னு சொல்லாரு. அங்கே வசனம் அழகாக இருக்கும், எடுத்து வாசிக்க கேட்போம். அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம் கூட வாசிக்க கேட்போம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, அவ்வளோ நேரம் நம்பிக்கையோடு ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நானே நடந்த ஆளு காற்று பலமாக இருக்கிறத கண்டு, காற்றை பார்க்குறாரு. அலை வந்திருக்கோம் நினைக்கிறேன், ஒரு பெரிய அலை வந்திருக்கோம், காற்று பயங்கரமாக வச்சுருக்கோம். அதை பார்த்த உடனே அவரே நான் மடிந்து போகிறேன், என்னை ரட்சியும். சில நேரத்தில் நம்மளும் வாழ்க்கையில் கூட சில நேரம் ஆண்டவரை சார்ந்திருப்போம், விசுவாசம் இருப்போம், ஜெபம் பண்ணுவோம். திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலை, எதிர்பாராத நபர்களிலிருந்து என்ன பண்ணனாக்கா ஒரு போராட்டங்கள் வரும்போது என்ன யோசிப்போம், ஏன் அப்படின்னாக்கா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி அவ்வளோதான் ஒன்றும் முடியாது, கலங்குங்கிறல தேவப்பிள்ளையில். அப்பேற்பட்ட சமயத்தில் நம்ம கலங்கக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. என்ன ஆண்டவர் அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. என் தலையிலேருந்து ஒரு மயிர்கீழே விடுகிறதுனால ஆண்டவர் அனுமதித்தோடு விடுகிறது, வசனம் தான் சொல்லுது. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்களே நான் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. யாக்கோபு நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். ஆனாலும் அவன் எவ்வளவெகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். பாருங்க, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபடுகிற அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறனா. அலை எப்போவுமே வந்துட்டே இருக்கல, காற்று வீசிக்கொண்டே இருக்கல. தேவப்பிள்ளையில் சந்தேகப்படாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, கர்த்தரை சார்ந்து கொடுங்க. நீங்கள் கடல் மேலே நடக்கிறதெல்லாம் நடப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த விசுவாசம், தைரியம் உண்டாகும். கண்களை முடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. காற்று பலமாக இருக்கிறத கண்டு அன்றைக்கி பேதுரு ஆண்டவரே பயந்து கலங்கினது போல், ஆண்டவரே அப்பா ஐயரே முழுகி போகிறேன். இன்றைக்கி யாரோடைய வாழ்க்கையில் அப்படி முழுகி போகிறது போல் இருக்குது, பயந்தது எதெல்லாம் பயந்துருக்காங்களோ ஆண்டவரை தைரியப்படுத்துங்க அப்பா. அன்றைக்கி பேதுரு கரத்தை பிடித்து தூக்கி எடுத்த கருத்தை இவர்களையும் தூக்கி எடுப்பீராகன்னு ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாம் காற்றும் கடலும் பார்த்தா அமைதியிலாருன்னு கட்டளை கொடுக்குறேன். எல்லா ஆசீர்வதியும் இன்னும் விசுவாசத்தில் பலப்பட, எல்லா சந்தேகத்தை விட்டுவிட உதவிச்சு ஆசீர்வதியும் கனப்படுத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவர்களை கரம் பிடித்து நடத்துவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.